ஒரு கம்பெனி ஒரு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஒரு நெறியாளர் ஒரு மாதத்துக்குள்ளே அத்தனையுமே நடந்து அண்டர் ப்ராசஸ் முடிஞ்சு எல்லாமே எம்ஓஇ எல்லாம் சைன் ஆகி ஒரு திட்டம் ஒரு மாநிலத்துக்கு போயிடும் இந்த 30 நாள்லன்றதை நீங்கள் நம்புறீங்களா? சொல்லுங்கள் வெளிப்படையா. நான் நம்பலை. ஆனால் ஏன் அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும்? நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா பேசப்பட போகுது. தாராயத்தை கொண்டு வந்தது நீங்க தானே, அதையும் சொல்லுங்க. நீட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு அன்றைய இருக்கக்கூடிய அரசோட ஆதரவா சேர்ந்து நீட்டுக்கு ஆதரவா கையெழுத்து போட்டது நீங்க தானே. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரவா கையெழுத்து போட்டது நீங்க தானே. ரீல்ஸ் போட்டதுனால ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன, எப்படி உங்களை எல்லாம் இப்ப அரசியல் படுத்த போறாங்க வரக்கூடிய காலத்துல அப்படின்றதுதான் தெரியல. பைத்தியம் ஒண்ணு, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட தாமு அன்பரசன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சை பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்ணியமான பேச்சுக்களா? அவன் இவன் மூஞ்சி கழுவாதவன் அவன் தாண்டா அவங்களெல்லாம் ஓட விட்டு அடிச்சிருக்கான். தெரியுதா நீங்க அப்ப எப்பேற்பட்டவன்ட்டு அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் அங்க உட்காந்துக்கிட்டு ஸ்டாலினை பரதேசி நாயேன்னு விமர்சனம் பண்றாரு சீமான். அவர் வீட்டுக்கு தாய் மாமன் சீர் கொண்டுட்டு போறாரு. எப்படி கல்யாணம் முடிச்சு இப்பதான் முதல் பிரசவம், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்றாங்கன்னா அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துறவங்கள எதுக்காக கைது பண்றீங்க? அப்போ நீதி கேட்டு எல்லாருமே போராட்டம் தானே பண்ணுவாங்க. இப்போ நியூஸ் பார்த்தீங்களா? கொஞ்சம் முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அது பாலியல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களே, பார்த்தீங்களா? அதாவது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது உடனே பாலியல் சொல்லிட்டு, அது பாலியல் குற்றமாக இருந்தால் இப்போவும் சொல்கிறேன், அதை அந்த மாதிரி கயவர்கள் நடுத்தெருவில் வச்சு கொல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? அதுக்கான நீதிமன்றங்களும் சட்டங்களும் கடுமையாக செயல்படணும் அப்படின்றதுல பாரபட்சம் இல்லாமல் நான் அந்த பக்கம்தான் நிற்கிறேன். என்ன, ஒரு தவறுகள் நடக்க போகுதுன்னா, நடந்துருச்சுன்னா, நடக்கக்கூடாததுக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். எங்கேயுமே டார்க் ஸ்பாட் இருக்காது, எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு அதிகரிக்கணும், சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாரு, அதுக்கு 2500 காவலர்களை நியமிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் பிகினிங்கு. 30 நாட்கள் ஆகாத ஒரு அரசை எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கும்போது, இப்போ இந்த 15,000 கோடியில் ஒரு ஏர்வே அந்த விமான இராணுவ விமான தளம் கட்டும் இது தானே பெங்களூருக்கோ ஆந்திராவுக்கோ போயிடுச்சுன்றதை எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாங்க திமுகவில். இங்கே இப்போ கிருஷ்ணகிரிக்கு வர வேண்டியது, ஒசூருக்கு வர வேண்டியதை மாற்றி கொண்டு போயிட்டாங்க. 6 மாதமாக திமுக அரசு எம்ஓஇ போட்டு வச்சுருந்ததுன்னு. அது இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் எழுதியிருக்கிறான். எம்ஓஇலாம் போடலை அவங்க. 6 மாதமாக பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க, ஏன் எம்ஓஇ போடலை? அது 15ஆம் தேதியே அங்கே போயிடுச்சு. 10ஆம் தேதி தான் இவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. அதில் அமைச்சரவை கூட இடம் பெறலை. அப்போ எங்கேருந்து உடனே கீர்த்தனா இதை இங்கேருந்து போட்டுட்டாங்க, திமுக அரசு அப்படி கொண்டு வந்து கொடுத்தது, இங்கே கொண்டு வந்தது கொடுத்தது. அந்த அளவுக்கு தத்திங்களாலாம் நீங்கள் இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் திமுகவில். இன்னும் 36,000 கோடி அளவுக்கு பிஸ்னஸ் ஆந்திராவுக்கெல்லாம் போயிடுச்சு. அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பேசுவோம். என்ன, கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுவோம். நான் தாவேக்காவிலேருந்து ஒரு படிக்கு வெளியில் பேசுகிறேன். 30 நாளைக்குள்ளே சிரிக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனி ஒரு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஒரு நெறியாளர் ஒரு மாதத்துக்குள்ளே அத்தனையுமே நடந்து அண்டர் ப்ராசஸ் முடிஞ்சு எல்லாமே எம்ஓஇ எல்லாம் சைன் ஆகி ஒரு திட்டம் ஒரு மாநிலத்துக்கு போயிடும் இந்த 30 நாள்லன்றதை நீங்கள் நம்புறீங்களா? சொல்லுங்கள் வெளிப்படையா. நான் நம்பலை. ஆனால் ஏன் அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும்? வேற உங்களுக்கு அறிவே இல்லாதவர்கள் அறிவு திருவிழா நடத்திருக்கீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட அறிவாளிகள் நம்ம கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். அறிவு கட்ட வடிகட்டின முட்டாள்கள் இவர்கள். இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? பெண்ணியத்தை பற்றி என்ன கண்ணியத்தோட எழுதினார் ராசா. இவங்க பெரியாரினுடைய கொள்கையை பற்றி பேசுகிறாங்க, பெரியாரினுடைய கொள்கை பேரன்றாங்க. சிரிச்சிட மாட்டாங்களா யாராவது கேட்டாங்கன்னா? சிங்கப்பெண்கள் படைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போ எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ்னா கூட முதல்ல பெண்கள் மகளிர் காவலர்களை கொண்டு வந்ததே கலைஞர் தான். இருக்கட்டும், அதனால என்ன பண்ணலான்றீங்க? அதாவது நீங்க இப்போ ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி அதை நாங்கள் இல்லை யாராவது மறுத்துட்டாங்களா? தாவேக்கால இருந்து இல்லை, அதை யாராவது மறுத்துட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லை, உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பண்ணுனது பேசப்பட போகுது. நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா பேசப்பட போகுது. சாராயத்தை கொண்டு வந்தது நீங்கள் தானே, அதையும் சொல்லுங்கள். நீட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு அன்றைய இருக்கக்கூடிய அரசோட ஆதரவாக சேர்ந்து நீட்டுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டது நீங்கள் தானே. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டது நீங்கள் தானே. அதையெல்லாம் பேசுங்க.
மக்கள் விரோத போக்குக்கான சட்டங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டது நீங்களா இல்லையா? இதான் இப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம், இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம், எங்களால் தான் அவங்க எல்லாரும் படிக்கிறாங்க, நாங்கள் அவங்க போட்ட பிச்சை, ஓசி பஸ்ஸு, உங்களுடைய வாயும் வாய் கொழுப்பும் திமுறும் தலைகணமும் இந்த மன்னராட்சி முறையும் தான் இன்றைக்கி உங்களை முட்டி கிட்டி எல்லாத்தையும் அடித்து உடச்சி வீட்டில் இதாக்கி உட்கார வச்சிருக்கு மண்டி போட்டு. ஒவ்வொரு திமிர்த்தனமான அமைச்சர்களுடைய பேச்சு, ராசாவனுடைய பேச்சு எப்பேற்பட்ட பேச்சு. நீங்கள் இங்கேருந்து வராங்களே, அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்படி பார்ப்போம். எப்படி பார்ப்பாங்க? நேற்று எப்படி பார்த்தாங்க பார்த்தீங்களா உங்கள் கட்சிக்காரங்க? அதே அமைச்சரை முற்பகல் செய்யும்போது பிற்பகல் விளைய தான் செய்யும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது, அதை அறுவடை செஞ்சு தான் ஆகணும். அதான் நீதி. நிதி ஆயோக்ல போயிட்டு 2 டைம் வந்து பிரதமரை சந்திச்சு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அங்க வந்து என்ன பேசினாங்கிறத அட்லீஸ்ட் வந்து செயலாளர் வச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு எதுவுமே தெரியாம அது ஏன் எல்லாமே சஸ்பென்ஸாவே இருக்கு? 10 கேள்வியை எழுதி வச்சுட்டு 7வது கேள்விக்கு 4வது பதில சொல்லக்கூடிய ப்ரெஸ் மீட் எங்களுக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? அதுக்குன்னு பேசாமே இருக்கலாம். இல்லை, அந்த மாதிரி செட்டிங்கு தேவையில்லைன்ற. அது மாதிரி ஓகேவா உங்களுக்கு? அதை தான் விரும்புகிறீங்களா? அதுவாது கேள்விகள் எழுதியாவது பதில் சொன்னாங்கல்ல. எதுக்கு அப்படி தேவையில்லையேன்னு கேட்குறேன். அது ப்ரெஸ் மீட், அதுக்கு பேர். இப்போ என்கிட்ட சொன்னீங்களா என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு? எங்களுக்கு தெரியும், எங்கள் அண்ணனுக்கு தெரியும், முதல்வர் அவர்களுக்கு தெரியும். அவர் 2 தடவை இல்லை 20 தடவை கூட நாட்டின் நலனுக்காக போய் பிரதமரை பார்ப்பார். எப்போ என்னென்ன தேவைகளோ கோரிக்கை வைப்பார், வாங்குவார், என்ன செய்யணுமோ அதெல்லாம் நடப்பார். புரியுதுங்களா? அது நீங்கள் 1 தடவை பார்த்தாரு, 2 தடவை பார்த்தாரு, 20 தடவை பார்த்தாருன்னா எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை மறைச்சிருங்க. எங்களுக்கு இங்கே அங்கே அந்த பிரச்சனை இருக்குது, அதை மறைச்சிருங்க. எங்களுடைய கம்பெனியில் அங்கே ரைடு வந்துட்டீங்க, அதை மறைச்சிருங்கன்னு சொல்கிறதுக்காக போய் சந்திக்கல. அவர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் போயிருக்கிறார். பாஜக எங்களுடைய கொள்கையாக அரசியல் எதிரி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கொள்கையில் எதிரி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னைக்கு யார் பிரதமர்? அவர் தானே. அங்கே தானே போய் கேட்கணும், அதை போய் கேட்குறாரு. மத்திய அரசை திமுக மாதிரிலாம் எதிர்க்க மாட்டீங்க, அவங்களோட வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப முரண்பட்டெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க. ஈவன் வந்து இப்போ நிதி தரலைன்னா கூட புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு கூட நீங்கள் வந்து ஓகே பண்ணி சைன் எல்லாம் பண்ணிடுவீங்க. இல்லை, நீங்கள் யூகங்களுக்கெல்லாம் பதில் கேட்காதீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த வெள்ளைக்கொடை கொண்டு போனாங்களா அந்த மாதிரியா? பாஜகவை எதிர்ப்போனா வெள்ளைக்கொடை கொண்டு போனீங்களே மோடியை எதிர்த்துக்கிட்டு, அதை போலவா? கூர்க்கில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து எந்திரிச்சிட்டு வந்திருக்கீங்களா, அதை போலவா? இங்கே ரைடு நடக்கும்போது நேரு வீட்டில் ரைடு நடக்கும்போது அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதை போலவா? எப்படி முரண்பட்ட கருத்தாக நீங்கள் முரண்படுவீங்கன்னா எதில் முரண்படுவீங்க? எதில் முரண்படுவீங்க? இப்போ நிதி தரலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எதில் முரண்படுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்றதெல்லாம் அப்புறம். நீங்கள் எதில் முரண்படுவீங்க அதை சொல்லுங்கள். நாங்கள் அதிலெல்லாம் திமுக முரண்படுவோன்றீங்க இல்லை, எதில் முரண்பட்டீங்க? வெள்ளைக்கொடை ஏன் கொண்டு போனீங்க? வெள்ளைக்கொடை ஏன் கொண்டு போனீங்க? சூடு சொரணம் மானம் ஈனம் வெக்கம் எதுவுமே இல்லாதவர்கள் நீங்கள். இந்த இறந்து போயிட்டார் அப்போ பாரதி ராஜா, அவரு இயக்குனர் அமீர், இயக்குனர் ராமு, நான் எல்லாம் சேர்ந்து தான் கலை இலக்கிய பண்பாட்டு கழகம்ன்ற ஒன்றை உருவாக்கணும். அதில் நானும் ஒருத்தன். நாங்கள் ஆரம்பித்தது தான் இவர் நம்ம தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு வேல்முருகன் அவர் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்து விட்டது தான் அந்த கருப்பு பலூன் போராட்டம். திமுக காரன் சொல்லுவானே நான் விட்டேன்னு. எந்த திமுக காரன் கைதாகி உள்ளே உட்காந்துருந்தான்? பல்லாவரத்தில் நான், அவர் பாரதி ராஜா, இயக்குனர் அமீர், வெற்றிமாறன், இயக்குனர் கௌதமன் எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்துல கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தோம். ஆதாரம் தர முடியனால. அதுக்கப்புறம் வெள்ளைக்கொடை யார் கொண்டு போனது? இந்த கேவலமான இதுக்கு பேர முரண்பாடு, இதை முரண்பட்ட கருத்து, இதை பாசிச எதிர்ப்பு சிந்தனை. கதை விட்டுக்கிட்டு இருக்கிற உட்காந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு தாவேக்காரன் காதில் பூ சுற்றிட்டு வருவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? துரத்தி உங்களை மக்கள் அடித்து ஓட விட்டதுக்கு காரணமே இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்காரனுடைய அறைகூவல் தான். உங்களை பற்றி இன்றைக்கி எடுத்து சொன்னது தான். இன்றைக்கி ஒட்டுமொத்த சென்னையுமே உங்களை தொடச்சி எரிஞ்சிட்டாங்க, உங்களையே தூக்கி போட்டுட்டாங்க. நீங்கள் கலைஞருடைய மகன் சொல்லுங்கள், பெரியாருடைய பேரன்னு சொல்லுங்க, திராவிட கொள்கையை பேசுங்க, சமூக நீதி எல்லாத்தையும் பேசுனீங்க, தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க உங்களை. உங்கள் மகனுக்கெல்லாம் சொற்ப வாக்குல. எனக்கு அந்த தொகுதி தான் கொடுத்தாரு தளபதி, சேப்பாக்கத்தில் தான் நீ நிற்கணும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அந்த மாதிரி களங்கள் வந்து எப்படி வேணால் மாறும். இன்றைக்கி மாறி இருக்கு. ஏன் மாறிடுச்சின்றதை உட்காந்து யோசிங்க.
ரீல்ஸ் போட்டதுனால ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன, எப்படி உங்களெல்லாம் வந்து இப்போ அரசியல் படுத்த போகிறாங்க வரக்கூடிய காலத்தில் அப்படின்றது தான் தெரியல. ட்ராலி நிறைய வந்து ஒரு புகார் அறிக்கை வந்துச்சு, நீங்கள் அதை பார்த்தீங்களா? எதுக்கு? அறிவாலயத்துக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து என்னென்ன குறையினால நம்ம வந்து தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுக்குழுலாம் போட்டு அவ்வளோ அறிக்கையெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அவங்க அதுலேருந்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அதனால் இப்போ அந்த ட்ராலி நிறைய கொண்டு வந்ததை வச்சு எல்லாம் ஓப்பனாக வெளியில் சொல்லிடுவாங்களா சேகர் பாபுனால தான் தோற்று போகணுன்னு? அந்த அறிக்கையில் அது இருக்கா இல்லையா, வெளிவந்திருக்கா இல்லையா, பத்திரிகை செய்தியா சொல்லுங்கள். அப்படியே சேஃப் ஜோன்லேயே உட்காந்து பேசாதீங்க, எப்போவுமே ஓப்பனாக அடித்து உடைங்க. ஆமாம், சில பத்திரிகைகள் காணொலிகள் பேசப்படுது அப்படின்றத சொல்லுங்கள். அது செய்தியாகவே வெளியே வந்துருச்சு. செய்தியாக வந்துருச்சு இல்லை? ஆமாம், பொன்முடி எப்பேற்பட்ட கருத்தை மக்கள் மீது அப்படியே அப்படியே பொங்கி அன்பில் நனைய வச்சார்ல, அதில் மக்கள் அப்படியே நனைஞ்சி ஐயோ இதுக்கு மேலே நனையறதுக்கு நமக்கு தெம்பு இல்லைன்னு ஓட்டை மாற்றி போட்டாங்களா? எவ்வளவு கீழ்த்தனமாகவும் கேவலமாகவும் மக்களை வந்து சுட்டி காட்டி சாதிய அடையாளங்களோட ஒவ்வொரு மேடையிலையும் உட்கார வச்சு சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்கம்னு சொல்லிட்டு இந்த இங்கே ஒரு பைத்தியம் ஒன்று, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட தாமு அன்பரசன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சை பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்ணியமான பேச்சுக்களா? அவன் இவன் மூஞ்சி கழுவாதவன் அவன் தாண்டா அவங்களெல்லாம் ஓட விட்டு அடிச்சிருக்கான். தெரியுதா நீங்கள் அப்போ எப்பேற்பட்டவன்ட்டு அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மைதா மாவுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் வித்தியாசம் தெரியாதவர் 15 ரூபா ப்ளீச்சிங் பவுட்ரு, ஏன் சார் 58 ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்கீங்கன்னு கேட்டால் ஓடுற தலை தெரிச்சு. செய்தியாளர் கேட்டார்ல, ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய சகோதரன், பதில் சொல்ல வேண்டியதானே? அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்டாலினை பரதேசி நாயேன்னு விமர்சனம் பண்ணுறாரு சீமான். அவர் வீட்டுக்கு தாய்மாமன் சீர் கொண்டுட்டு போகிற நீ எப்படி? கல்யாணம் முடிச்சு இப்போ தான் முதல் பிரசவம், இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்போது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு அந்த சீர் கொண்டு போனதில் அரசியல் தான் இருக்குது, வேற என்ன இருக்கும்? நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய தலைவரை பரதேசி நாயேன்னு சொல்லி திட்டினது யாரு? தாவேக்கா எந்த இடத்துலயாவது அந்த மாதிரி பேசியிருக்கா? கண்ணியம் குறைவா? அரசியல் நாகரிகத்தோட பேசியிருப்போம். அப்போ கண்ணியம் இல்லாம பேசுனது யாரு? DK சிவகுமார் அவர்கள் வந்து மேகதாதுல அணை கட்டுறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா வந்து ரொம்ப அலட்சியமா இருக்கு தாவேக்கா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, அந்த நிதி ஆயோக் போயிட்டு இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம திரும்பி வந்திருக்காங்க முதலமைச்சர். ஒரு முதலமைச்சருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், சரியா? உங்களை மாதிரி இல்லை. ஒரு முதல்வருக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பேசணுன்றத. அதை முதல்வர் பேசுவார். தமிழகத்தினுடைய மக்களுடைய நலம் சார்ந்தவர். இத்தனை நாட்களாக அதுக்கு தீர்வு கொண்டு வராதது யார்? நீங்கள் தானே. ஏன் கொண்டு வரல? ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியும் உட்காந்துக்கிட்டு மேலிடத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஏன் நீங்கள் அப்போ வந்து அதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வரலன்னு கேட்குறேன். கொண்டு வந்திருக்கணும்ல. இப்போ DK சிவகுமார் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை தீவிரப்படுத்துறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் அங்கே தீவிரப்படுத்துறாருன்னா இவர் இங்கே தீவிரப்படுத்துவார். நெக்ஸ்ட்டு திருச்சி கிழக்கில் வேட்பாளர் யாருன்னு டெய்லி ஒரு ஒரு இவங்க தான் வேட்பாளர் அப்படி இப்படின்னு எடுத்து ஆளாளுக்கு ஒருத்தவங்களும் சொல்லும்போது அகெயின் வந்து லாரன்ஸ் அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பேசும்போது திருச்சி கிழக்குன்னு மென்ஷன் பண்ணி தான் வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து லாரன்ஸ் அப்படிங்கும்போது அதாவது பாண்டே அவர்கள் குறிப்பிட்றாங்க, ஜோசப் விஜய்க்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து லாரன்ஸ் அவர்கள் தான் இருக்குவாங்க. அதனால அவங்கள தான் இது வந்து கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய கதையில் இருக்குது. அவர் வந்து பேர் வந்து அவரை வந்து லாரன்ஸ்னு அவர் குறிப்பிடுறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ராகவான்னு ஒரு பேர் இருக்குது, அதையே மறந்துட்டீங்க. அதையும் பேசணும்ல. இது ரெண்டுமே அவர் இப்போ சினிமா திரையுலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்த பெயர் தான். அவரோட உண்மையான பேர் வேறு, சரிங்களா? அவர் வந்து ஒரு ராகவேந்திர சுவாமியினுடைய பக்தர். நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், என்னோட நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்திருக்கு, புரியுதுங்களா? அதனால வந்து அவர் லாரன்ஸ்ன்னு சொன்னோன்னா அப்படியே இப்போ வந்து சர்ச்சிலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருப்பார், பாஸ்டரான்னு நினச்சிட்டு இருக்கிறாரா பாண்டே அவர்கள்? அதான் ஒருத்த இப்போ ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி எங்கே இருந்தார் தலைவர் தளபதி அவர்கள்? எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தார்? இது அவங்களுடைய உரிமைகள். நீங்கள் அதை வந்து நீங்கள் வச்சு ஒரு பேரை வச்சு விமர்சனம் பண்ணுறது, அதை வச்சு உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் உங்களுடைய பத்திரிகைகளினுடைய ஓட்டத்துக்காகவும் வந்து நீங்கள் வந்து தவறான தகவல்களை ஒருபோதும் பதிவு செஞ்சிடக்கூடாது. அது வந்து பத்திரிகை தர்மமும் அல்லன்னு சொல்கிறேன். அது அவங்களுடைய விருப்பம். அது திருச்சி கிழக்கில் வந்து தலைமை வந்து வாய்ப்பு கொடுத்தா அவர் போட்டியிட போகிறாரு. அவர் கட்சிக்கு வரணும், இணையணும். இணைஞ்சதுக்கப்புறம் இன்னும் வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும்.
எத்தனாம் தேதி தேர்தல்னு சொல்லிட்டு அப்போ வேட்பாளர்கள் யாருன்னு தலைமை அறிவிக்கும்னு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒருத்தர் அவசரப்படுறீங்கன்றதுக்காகலாம் அதுக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயங்கள் இல்லை. அவர் அகெயின் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஆனால் அதுலேயுமே வந்து அவர் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரா இல்லை எந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு எதுவுமே அவருக்கே அப்போ இல்லைன்றப்ப நீங்கள் அதுக்கான விளக்கத்தை என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? விளக்கமும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் தானே குழம்பி போயிட்டு இப்போ சாப்பிடாம எல்லாம் அப்படியே இப்போ ரோட்டில் படுத்து கிடக்குறாங்களா? மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறதுனால தான் யாரை வீட்டுக்கு அனுப்பணும், யாரை கொண்டு வந்து எங்கே உட்கார வைக்கணும்னு வச்சுருக்கிறாங்க. யாரை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அது நீங்கள் கவலைப்படாதீங்க. மக்கள் மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்கள்.